வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பி குட் டு குட். நல்லவன் ஆயிரு நல்லது ஏசி. ஓகே, இப்போ நம்ம வந்து போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி பண்ணோம்? பைனரி வழியா பண்ணினோம். ஓகேயா? இப்போ அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் பண்ண போறோம். எப்படி? பைனரி வழியா தான் பண்ண போறோம். டைரக்டா நம்மளுக்கு பண்ண தெரியாது. ஓகேயா? இதான் ஈஸியான மெத்தட். படிச்சதை வச்சு யூஸ் பண்றோம். எப்போதுமே எதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ தெரிஞ்சதை வச்சு யூஸ் பண்ணுங்க. புதுசு புதுசா கத்துக்கிறது ஒரு டெக்னிக், தெரிஞ்சதை யூஸ் பண்றது இன்னொரு டெக்னிக். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் எடுத்துருக்கேன் 47A. ஓகே, 47A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கு. ஏன்னு பார்த்தாலே ஹெக்ஸாடெசிமல் தான், நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஓகேயா? ஓகே, இதை வந்து நீங்க வந்து செய்யணும், ஆக்டலா மாற்றணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? பைனரியாக மாற்ற போகிறோம். பைனரியாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? 4 பிட்ஸாக எழுதணும். எங்கேருந்து? 4லேருந்து ஆரம்பிக்கலாம், ஏலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஏலேருந்தே ஆரம்பிப்போம். இப்போது ரைட் சைடில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா எவ்வளோ? 1010. இப்போ நம்ம ஃபெமிலியர் ஆகிட்டோம், டக்கு டக்குன்னு அடிக்கலாம். 7னா 0111, 4 பிட்ஸ். 4னா 0100. நம்மளுக்கு தேவைப்படும் போது 4 பிட்ஸ் எழுதணும், தேவைப்படும் போது 3 பிட்ஸ்ல எழுதணும். அதெல்லாம் டாபிக் ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ 2னாக்கா 10ன்னு சொன்னால் போதும். இல்லை எனக்கு ஆக்டல் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனுக்குனா இப்போ 010 சொல்லணும். ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்னா 0010 சொல்லணும். இந்த டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம அதை எழுதிக்க போகிறோம். ஓகே, எழுதியாச்சு. இப்போ இது என்னது? இது பைனரி நம்பர். இப்போ இதை ஆக்டல்ல மாற்றணும். ஆக்டல்ல மாற்றணும் லெஃப்ட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்எஸ்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3 குரூப் பண்ணுறோம். 3 எடுத்துக்கோங்க. இந்த 1ஐயும் இந்த 2 பிட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே 2 எடுத்துக்கோங்க, இங்கே 1, அப்புறம் இது ஒரு 3. ஓகேயா? கரெக்டாக குரூப் பண்ணிக்கணும். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு பென்சில் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பேனா வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ 010. 010னாக்கா 2. அடுத்தது 111. 111னாக்கா 7. அடுத்தது 001. 0001னா 1. 010னா 2. பேஸ் 8. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? 2172 பேஸ் 8. ஓகேயா? ஓகே, ஃபைன். இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பாருங்களேன். இதில் என்ன கற்றுக்கிறோம்? இதில் ஏதோ மாற்றியாச்சு. ஓகே, பாருங்களேன். ஹெக்ஸாடெசிமலில் 3 பிட்ஸில் 3 டிஜிட்ஸ் எழுதியிருக்கோமா? ஆக்டலில் பாருங்கள் 4 டிஜிட்ஸ் எழுதியிருக்கோம். பைனரியில் பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே 11 பிட்ஸ் 11 டிஜிட்ஸில் எழுதியிருக்கோம். எப்போதுமே அந்த பேஸ் 16 வச்சுக்கோங்க. பேஸ் 16. பேஸ் பெருசாச்சுன்னா நம்பர் சின்னதாயிடும், பேஸ் சின்னதாச்சுன்னா நம்பர் பெருசாயிடும். பேஸ் 2னா ரொம்ப கம்மி பேஸ் இல்லையா? அப்படின்னா நம்பர் எவ்வளோ பெருசாக எடுத்து பாருங்க. இதுதான் லாஜிக். சிம்பிளான லாஜிக் என்னன்னா, பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பேசிக் ரூல். நல்ல ஞாபகம், சூப்பரான ரூல். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சிடுவோமாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைரெக்டாக ஃப்ராக்ஷன்ஸை வச்சு பார்த்துடலாம். எந்த எக்ஸாம்பிள் வேணால் எடுத்துக்கலாம். நான் அடுத்தது எடுத்துக்கிறேன். F3.6a அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, என்ன வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ ரூல் என்ன? டாட்டுக்கு ரைட் சைடு, டாட்டுக்கு லெஃப்ட் சைடு போகணும். இதான் ரூல். டாட் கொடுத்தது என்ன? ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்னா 4 4 எழுதணும். 6னா 0110. A 1010. 3 லெஃப்ட் சைடு வந்துட்டேன். 3 0011. F 1111 எழுதியாச்சு. இப்போ என்னது? இது பைனரி நம்பர். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இது ஆக்டலா மாற்றணும். ஆக்டலா மாற்றினா 3 குரூப் பண்ணணும். எங்கேருந்து? டாட்டுக்கு ரைட் சைடு, டாட்டுக்கு லெஃப்ட் சைடு. டாட் வந்ததுனாலே சிம்பிள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாட். அதான் ஈஸி. ஓகே, டாட். 011 வச்சுக்கோங்க ஒரு குரூப், 010 ஒரு குரூப், 10 மட்டும் இருக்கா? எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு வாங்க. 011 ஒரு குரூப், 110 ஒரு குரூப், 11 மட்டும் இருக்கா? ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 போட்டுக்கோங்க. டக்குன்னு எழுதுறோம். 011 ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். 3 010 2 100 4. இந்த சைடு 011 3 100 சாரி 110 6 011 3 பேஸ் 8. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது பாருங்க. 1 2 3 4 தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா பைனரியில் நக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இதில் மீடியமாக இருக்குது. இதான் லாஜிக். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? 3.324 பேஸ் 8 கரெக்டாக போட்டுருவோம். ஓகே, இது முடிச்சாச்சு. நிறைய கன்வர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம், பார்க்கலாம். பி குட், ஹாப்பியாக இருங்க. பை, கீப் ஸ்மைலிங்.
God is watching.